கைஸ் கிளம்பியாச்சு அதிரப்பள்ளியிலேருந்து. அவ்வளோதான், அதிரப்பள்ளி முடிச்சாச்சு. செம்ம தண்ணிங்க. நான் கீழே போனதெல்லாம் வீடியோ எடுக்கலை, பட் மேலே ஒரு வியூவிலேருந்து எடுத்தேன். அந்த வியூ வேணால் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெய்யவும் அங்கங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது சரியான டைமுங்க. வால்பாறை வந்து கண்டிப்பாக பாருங்கள், பயங்கரமாக இருக்குது வால்பாறை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அவைலபிள். ஸோ பயங்கரமாக இருக்குது. வால்பாறைனா அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு லைஃப்பில் ஒரு டைமாவது கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வேகமாக போகவே மனசு இல்லை, பட் ஆனால் இந்த ரோட்டில் எல்லோரும் வேகமாக போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, அங்கே மணி பேர் 2 மணி ஆக போகுது, 1:42. ஸோ 2:30 மணிக்கு மேலே ஏதோ செக் போஸ்ட்டில் விடுவாங்களா விட மாட்டாங்களா, 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் வேகமாக போகலாம், அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டு அதுக்கப்புறம் வேணால் கூட பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போகலான்னு பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வேகமானா ரொம்ப வேகமாக இல்லை, ஒரு 30ல் போகிறதுங்கிறது 40, 50 அந்த மாதிரி. டேர்னிங்லலாம் ரொம்ப பொறுமையாக தான் போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே ஸ்பீடோமீட்ரு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 4th கியரே தான் நான் அப்படியே போகிறேன். 5th கியர்லாம் நான் அந்த இடத்துல வந்ததோடு சரி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஏங்க. அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸுங்க, வேறு லெவல். அதாவது நீங்கள் சம்மர் டைமில் எந்த டைமில் வேணால் வந்திருக்கலாம், பட் மான்சூன் டைமில் கம்பல்சரி வந்து பாருங்கள். அதுவும் எல்லாருமே வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வாங்கம்பாங்க. நான் அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வர டைமு வால்பாறைக்கு வந்து ரீச் ஆகிறது விடிய காத்தால வர முடியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அதிரப்பள்ளி காலையில் ரீச் ஆகிட்டு அதிரப்பள்ளியில் ஃபுல்லாக சுற்றிட்டு 2 மணி போல் கிளம்பி எங்களை மாதிரி அப்படியே நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்கன்னா 2:30 மணி 2:45க்கு அந்த செக் போஸ்ட்டை போயிடலாம். அப்படியே பைக் அலோவ் பண்ணுவாங்க, 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்றாங்க. போய் பார்த்தா தெரியும், அது சொல்கிறேன் கரெக்டாக. ஸோ அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் ஈவினிங் கரெக்டாக அந்த க்ளவுடி டைமுக்கு போகலாம். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நம்ம ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அந்த பையன் முறுக்கி காமிங்கன்னா அதான் சரி ரைட்டாக ரேவ் பண்ணேன். மோஸ்ட்லி நான் ரேவ் பண்ண மாட்டேன் வண்டியை வந்து, ஏன்னா இதோ செக் போஸ்ட் போல். ஓகே, நான் இங்கே பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வண்டி நம்பர் நோட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான், வேறு எதுவும் இல்லை. என்னடா கை காமிச்சு பேசிகிட்டு இருந்தான், சத்தம் எதுவும் வரலையேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அது மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். கேமரா மாட்டினேன், மைக் அடாப்டரை மழை பெய்யும் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை திருப்பி எடுத்து மாட்டுறப்ப மைக்கை வந்து அடாப்டரில் ஜாயின் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டே வந்திருக்கேன் தனியாகவே. பட் நான் உங்களுக்கு எதுவுமே கேட்காது, ஏன்னா மைக் இல்லாதனால. ஸோ எக்ஸ்டர்னல் மைக்கு சவுண்டு வருமேடா அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் மைக்கை எனேபிள் பண்ணல, டிசேபிள் மோடில் வச்சுருந்தேன். அதனால் எக்ஸ்டர்னல் மைக்கும் ஒர்க் ஆகலை. அதுவே எனக்கு எப்போ தெரியும்னா ரொம்ப நேரம் கழித்து தான் தெரியும். சரி ஓகே அப்படின்ட்டு சரி வாய்ஸ் ஓவராது பண்ணிடலாம் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த செக் போஸ்ட்லேருந்து அடுத்த செக் போஸ்ட் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 57 கிலோமீட்டர் நியர்பை வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த 57 கிலோமீட்டரும் கொஞ்சம் அட்வென்ச்சராக அப்படின்னு தெரியாது, பட் ரோடு நல்லா தான் இருக்குது. ரோடு புது ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன மழை பெய்யவும் அந்த வாட்டர் ஃபால் மாதிரி நடுவில் இடையில வாட்டர் கிராசிங் இருக்குது. இதில் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா காரு தான் பயங்கரம், ஹாரன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அப்டேட் வந்த வேதத்தில் டக்குன்னு கட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ வண்டி போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா ஈவினிங் ஒரு பர்டிகுலர் டைம் மேலே செக் போஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்கிறது சொன்னாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யவும் ரோடெல்லாம் செம்ம வெட்டாக இருந்துச்சு. ஸோ வண்டி ஒன்றும் பெருசாக ஓட்டவே முடியல. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கே போனாலும் இந்த 2வது கியர் 3வது கியர் தான். ஸோ அதுக்கு மேலே வேகமாக போனோம் அப்படின்னா இடையில அந்த கார்னர்லாம் வருது பாருங்கள், அந்த கார்னரில் ஃபுல்லாக காரு, அது இல்லாமல் வேன் அந்த மாதிரி வரவும் டக்குன்னு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஸோ 4 வீலர்ஸ் தான் நிறையா அதிகம் இந்த ரோட்டில். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பாருங்கள் ஒரு தண்ணி போயிட்டுருக்கா, அந்த தண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வரைக்குமே போகுது. இந்த தண்ணி தான் அப்படியே அந்த வாட்டர் ஃபால் ஆகுது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. கைஸ், திடீர்னு என்னாச்சுன்னா பைக்கில் ஏதோ சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன சவுண்டுன்னு தெரியல. டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ஏதாவது செக் பண்ணலான்ட்டு தான் இந்த இடத்துல செக் பண்ணி செயின் வந்து லூப் பண்ணவே இல்லை. மழையில் ஃபுல்லாக நனையவும் ரொம்ப ட்ரை ஆகிருச்சு. அதான் செயின் வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமே செயின் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு சரி ஓகே, செயின்லாம் டைட்டாக தான் இருக்குது, லூப் பண்ணுறது தான் அப்படின்ட்டு இன்னொரு 40 கிலோமீட்டர் தானே, நம்ம ரூம் போயிடலாம், ரூம் போயிட்டு நம்ம அங்கே போய் லூப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது மலையில் வண்டி ஓட்டவும் செயின் ஃபுல்லாகவே செம்ம மட்டாக இருந்துச்சு. அதனால் அதிலே லூப் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஜாம் மாதிரி பிடிச்சிக்கும். அதனால தான் சரி ரூம் போயிட்டு வண்டி செயினை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லூப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே ஃபோன் எடுத்து இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் கேட்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேம், எங்கே இருக்கீங்க? 3 ரோடு பிரிவு இருக்குல்ல? 3 ரோடு பிரிவா? எனக்கு முன்னாடி போயிட்டீங்களா? நான் இப்போ தான் அந்த சோலார் டேம்லாம் தாண்டி வந்துட்டுருக்கேன். சரி, வா வா வா, அந்த 3 ரோடு பிரிகிற மாதிரி வரும். லெஃப்ட் எடுத்து வரணும். சரி ஓகே, இருங்க வந்துடுறேன். சரி, எவ்வளோ? வந்துடுவேன், வரட்டிட்டு வந்துடுவேன். சரி ரைட்டா. ஸோ அப்படி சொல்லிவிட்டு கிளம்புன அடுத்த நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி அவங்கள பிடிக்கலான்ட்டு கொஞ்சம் வேகமாக தான் போனேன். நான் அதுக்குன்னு ரொம்ப ரஷ் பண்ணல. ஒரு காட் ரோட்டில் என்ன ஸ்பீடு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் போனேன். அது இல்லாமல் ரோடும் வெட்டாக இருந்ததுனால என்னால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் ஓட்ட முடியல. ஸோ ரொம்ப டவுட்லேயே நான் பார்த்து தான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க இந்த ரோடு வந்துச்சு, எங்கடா வளையிறதுன்ட்டு அப்படியே டவுட் ஆகி திருப்பி நின்னேன். நெட்வொர்க் இல்லை. ஓகே வெயிட் பண்ணலான்ட்டு அப்படியே இங்கே வெயிட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கலான்னு பார்த்தா நெட்வொர்க்கு சுத்தமாக இல்லை. அப்புறம் ஒரு கெஸ்ஸிங்கில் நானே வந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்கள்ல 3 ரோட்டில் அப்படின்ட்டு சரி நம்ம லெஃப்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஆகி லெஃப்ட் எடுத்து நான் அந்த ரோட்டில் நேராக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அடுத்து நேராக ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் போகிறேன். எனக்கு ரூமே வரல, கன்ஃபியூஷன் மட்டும்தான். ஸோ நியர்பை ஆனால் ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா அவங்க எல்லாமே ரூம் பக்கத்தில் நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு மேலே என்ன பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தேன். அப்படியே போயிட்டுருக்க கண்டினியூ பண்ணேன் பாருங்கள். அப்படியே நல்லா போயிட்டுருந்தேன். திடீர்னு பார்த்தா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னன்னு போய் பக்கத்தில் பார்க்கலான்னு போயிட்டு பார்த்தேன். ஏய் ப்ரோ, கூப்பிட்டீங்களா? இல்லை உங்களை கூப்பிடுங்க. சரி நான் அவன் நின்றுந்தான், அதனால் இது ஓகே கை காமிக்கவா? சரி ரிட்டர்ன் பண்ணேன். ஓகே சரி பரவாயில்ல. அப்படியே யூட்டர்ன் பண்ணி வண்டியை கிளப்பிக்கிட்டு திருப்பி நான் ரூமை தேடி அப்படி கிளம்பிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அங்கே வால்பாறை போனதையுமே நெட்வொர்க் இல்லை. ரெண்டாவது என்கிட்ட மொபைல் ஹோல்டரும் கிடையாது. ஸோ நம்ம ஆப்பு போடணுன்னாலும் மொபைல் ஹோல்டரை வச்சு பார்க்கணுன்னாலும் கையில் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹில் ஸ்டேஷனில் காமனாக பென்ஸ் அதிகம். ஸோ எய்த்தாப்பில் ஏதாவது வண்டி வருமானு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது
வால்பாறை நான் போன இடத்துலேருந்து ரைட் எடுத்திருந்தேன், அந்த நேர் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து 5 கிலோமீட்டரில் வால்பாறை சிட்டி. காய்ஸ் எங்கே போகணும்னு ரூட்டு தெரில. ஏன்னா நான் கோபுரம் மவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் அடி பிரிச்சுட்டு வந்துட்டாங்க போல். நானும் எவ்வளோ விரட்டி பார்த்துட்டேன். நான் ஃபுட்டேஜ் வேணால் போடுறேன் பாருங்க, என்ன விரட்டியிருப்பேன். பட் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நான் இங்கிட்டு போனால் வால்பாறை 5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, அங்கிட்டு போனால் சாலக்குடி சோலையாறு தான் வந்தேன். அப்போ எங்கிட்டு போனால் இது என்னன்னு தெரில. இப்போ நான் எங்கிட்டு போகிறது? யாருக்கும் ஃபோனும் ரீச் ஆகலை, நெட்வொர்க்கும் கிடைக்காதனால ஃபோன் ரீச் ஆகலை. நானே வழி தெரியாமல் நிற்கிறேன். என்கிட்ட வந்துட்டு வால்பாறை கிட்ட போகணுன்னு கேட்குறாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு என்னட்ட சொல்லிட்டு நான் அப்படியே மூவ் ஆனேன். பட் ஆனால் என்ன வருதுன்னா, நான் போகிற ரூட்டு தப்பு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேலே எனக்கே டவுட் ஆகி யூடர்ன் பண்ணி திருப்பி வந்த வழியிலே ரிட்டன் வரலான்ட்டு வந்தேன், மேப் பார்த்துக்கிட்டே. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, நான் வந்தேன் பார்த்தீங்களா, அந்த வழியிலே தான் எனக்கு ரூம் இருந்திருக்குன்ட்டு. நான் திருப்பி சரின்ட்டு யூட்டர்ன் பண்ணி வந்ததில் இந்த சோலையார் ரோட்டில் வந்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த பாருங்கள் இந்த சந்து வருது பாருங்கள், இதில் வந்து ரைட்டு உள்ளே போகணும் நான். ஸோ அங்கிட்டிருந்து வரப்போ எனக்கு லெஃப்ட்டு, இங்கிட்டிருந்து போகிறப்ப ரைட்டு. இதில் ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. என்னென்னா, இது ஒரு மண் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு ரோடு மாதிரியும் ஆக்சுவலாக இல்லை. சரி, உள்ளே வந்து பார்த்தா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் தான் பாதை போகுது. அந்த பாதையும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே எனக்கு கட்டான மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பாதி தூரத்தில் ஒரு டவுட்டாக வேறு ஆயிடுச்சு. இப்போ இதில் எங்கடா எனக்கு மேப் காமிக்குதே அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மலை, அது மலை மேலே எப்படி ரூம் இருக்கும் அப்படின்ட்டு திருப்பி நான் சரி லொக்கேஷன் தப்பாக காமிக்கிது போலன்னு ரீலொக்கேஷன் போடுறதுக்குள்ளேயும் ஆப்போசிட்டில் ஒரு கார் வர ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் நெட்டு பிடிங்கிருச்சு. ஸோ அப்புறம் திருப்பிட்டு நான் வண்டியை யூட்டர்ன் பண்ணி வந்த இடத்துக்கே திருப்பி போய் அங்கேருந்து ரிட்டன் அப்படியே இது பாருங்கள் தெரியுதுங்களா கார் வர்றது. ஸோ அங்கேருந்து ரிட்டன் நான் இன்னொரு இடத்துல சிக்னல் கிடைக்கிற மாதிரி இடமா போயிட்டு அங்கேருந்து மேப்பை போட்டு திருப்பி ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி ரூம் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்க மாதிரி அந்த லொக்கேஷன் தான் வந்துருங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் அப்படியே அதே லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி ரிட்டன் நான் வர ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, இப்போ நான் வந்த வழி தான் கரெக்டான வழி. நான் தான் உள்ளே போகாமல் அப்படியே யூட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் திருப்பி சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நான் பாட்டுக்கும் வண்டியை உள்ள விட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் அதையும் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் நம்ம வந்தால் அதே இது தான், இந்த இதுதான் இது நம்ம காரில் இதில் இல்லை, இந்த ரோட்டில் தான் வந்தோம். இதில் இல்லை, இந்த சந்துக்குள்ளே தான் போகணும். இந்த சந்துக்குள்ளே போய் ரேட்டு திரும்பணுமா? இதுக்குள்ளே போய் எங்கடா சந்து, மண்ணு பாதை தான் போகுது. எங்கடா போகுது? அண்ணா இங்கே தங்குற மாதிரி எது ரூம் இருக்குமா உள்ள? ஓகே ஓகேண்ணா.
வண்டி எங்க? மோஜோவா? பார்க்கவே இல்லையே. எங்க எங்க தெரியும்? தூரத்தில் நடந்து போகுது. எங்கேயா? எங்கடா தெரியுது? ரைட் ரைட்டு, உச்சியில் மேலே மலை உச்சியில். ஏப்பா பஸ் ஸ்டாண்ட் வாங்க.